Hello everyone. For class 10 State Board Maths March 2022 question number 40. Last video la compulsory question பார்த்தோம். Question number 42 இடையில 41 வந்து probability நிகழ்தகவு. இப்போ இது வந்து அளவியல் மென்சுரேஷனில் வரக்கூடிய 3 years question paper March 2022, 23 and 24 அளவியல் மென்சுரேஷனில் 2 கொஷின் வரும் 39 and 40. கொஷின் நம்பர் 39 and கொஷின் நம்பர் 40. நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் வருமாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். இதன் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர். கூம்பினுடைய உயரம் 2 சென்டிமீட்டர். இந்த கூம்பினுடைய உயரம் வந்து 2 கூம்பு 2 சைடும் வரும். அப்போ 2 + 2 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டர் இந்த மொத்த நீளத்தை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா உருளையினுடைய நீளம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியின் கன அளவு காண்க. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its end. The length of the model is totally 12 cm and the diameter 3 cm, means radius equal to 3/2. If each cone has a height 2 cm, find the volume of the model that Nathan made. இது வந்து உருளை. ஸோ இந்த உருளையினுடைய 2 எண்ட்லேயும் கோன் வந்து ஸோ 2 சைடும் வந்து கோன் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் சிலிண்டர் அண்ட் திஸ் இஸ் கோன். இதனுடைய மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர். டோட்டல் லென்த் 12 சென்டிமீட்டர். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 12 சென்டிமீட்டர். இந்த கோனினுடைய ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். அப்போ 2 + 2 4 போக மிச்சம் இங்கே இருக்கிறது 8 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் வால்யூம் வேணுன்னா இதனுடைய வால்யூம் ப்ளஸ் இதனுடைய வால்யூம் ப்ளஸ் இதனுடைய வால்யூம் மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன். ஸோ உருளையின் கன அளவு ப்ளஸ் 2 மடங்கின் கூம்பின் கன அளவு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய ஃபார்முலா வந்து πr²h. ஸோ பைக்கு 22/7 வந்து r என்ன 3/2, h வந்து 8. ஏற்கனவே 8 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். 3/2 இந்த ஹைட்டுக்கு வந்து 8ன்னு போட்டுக்கிறேன். ஸோ πr²h. இங்கே 2 வருமா, 2 2s are 4, 4 1 time, 8ல் 2 time. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 22 × 3 3s are 9, இங்கே 18/7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினா 396. 18ஐயும் 22ஐயும் டிவைடட் பை 7. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 6 times 42, பேலன்ஸ் 4, பாயிண்ட் வச்சுக்க, ஜீரோஸ் வச்சுக்க. ஸோ 7 5s are 35, பேலன்ஸ் 7 7s are 49. ஸோ இங்கே ஈக்குவல் டு 56.57 சென்டிமீட்டர் வால்யூம்ங்கிறப்ப க்யூப் வரும். இப்போ நம்ம சிலிண்டர்னுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் கோன். ஸோ ஈக்குவல் டு 2 × 1/3, பைக்கு 22/7, r என்ன 3/2, 3 ரேடியஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஹெச் வந்து 2, 4ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு கன அளவு ஒரு கூம்பு தான் நம்ம எடுத்திருக்கோம், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணினா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். தென் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். தென் 3 1 time, இங்கே 3. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை 6, 3 2s are 6/7. ஸோ 66 7ஆல் டிவைட் 8, பேலன்ஸ் 2, தென் 2 times. ஸோ 9.42. ஸோ
ஸோ மொத்தமாக டோட்டல் வால்யூம் என்ன கிடைக்கும் நமக்கு, மொத்த கன அளவு ரெண்டையும் ஆட் பண்ணணும். 56.57 65 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மோர் தேன் 5 வந்தால் இதோட 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஆர் கெட்டிங் 66. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இது ஆட் பண்ணுறப்போ இது வந்து கால்குலேஷன். இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ ஆன்சர் 66. ஸோ இந்த மார்ச் 2022 கொஸ்டின் நம்பர் 39 அளவியலில் 2 கொஸ்டின் வந்து வரும். உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவம். இடைக்கண்ட வடிவம்னா உங்களுக்கு தெரியும், அது பின்னாடி ட்ரா பண்ணலாம். அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. தென் கீழ்ப்புற ஆரம் அப்படிங்கிறப்போ ஸ்மால் ஆர், மேற்புற ஆரம் அப்படின்னா கேபிட்டல் ஆர், டைரெக்டாகவே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க. அதில் முழுமையாக பால் நிரப்பப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பாலின் விலை 40 ரூபாய் எனில் மொத்த விலையை கண்டுபிடி. ஸோ கன அளவு கண்டுபிடிச்சு நம்ம அந்த இது வந்து 40 ருபீஸால் மல்டிப்ளை பண்ணணும். A container open at the top in the form of a frustum. So you are given height, then capital R, small r, and we want to find the volume. Then at the rate of rupees 40 means we are finding the total cost. So frustum இது ஓப்பனாக இருக்குது. ஸோ ஒரு பக்கெட். ஸோ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது இங்கேருந்து கேபிட்டல் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 20 சென்டிமீட்டர் அண்டு ஸ்மால் ஆர் 8 சென்டிமீட்டர். இது ஹாவ் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஃபிகர் படி நம்ம வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன், கூம்பின் இடைக்கட்டத்தின் கனளவு ஃபார்முலா 1/3. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபார்முலா இது. கொஸ்டின் ஆல்சோ ரொம்ப ஈஸியானது. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர், அல்லது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ 1/3 பைக்கு 22/7. கேபிட்டல் ஆர் எவ்வளவு 20 ஸ்கொயர். இங்கே அவுட் சைடில் ஹெச் இல்லை, இங்கே கூட ஹெச் போட்டுக்கலாம். தென் 20 into 10 into 16. ஸோ 1/3 22/7 இன்ட்டு இதை ஆட் பண்ணுறப்ப யூ ஆர் கெட்டிங் 624 இன்ட்டு 16. ஸோ இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் எழுதியிருக்கிறேன். இது நீங்கள் கூட 3யும் இதுவும் கேன்சல் பண்ணலாம், பட் நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ டிவைட் பண்ண 21னா 21 ஒரு டைம். ஸோ 2 நம்பர் நம்ம எடுக்கிறப்ப 0 போட்டு தான் 2 நம்பர் எடுக்கணும். ஒரு நம்பர் எடுத்தால் 0 தேவையில்லை. ஸோ 2 நம்பர் எடுக்கிறப்ப 0 போடணும். இப்போ இங்கே எவ்வளோ டைம் நமக்கு கிடைக்கும், 4 டைம் வரும் இல்லையா. ஸோ 4 2s are 8, 2 தென் 1. அடுத்தது எது எடுக்கணும், 4 எடுக்கணும். ஸோ 5 டைம்ஸ் 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் 9 1. அடுத்தது என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 9 டைம்ஸ் வரும். 9 2s are 18. அடுத்தது பாயிண்ட் வச்சுட்டு இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன சேர்த்தணும், ஒரு 0 சேர்த்து இதை டிவைட் பண்ணுறப்போ 1 சென்டிமீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஏன்னா கொஸ்டினில் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, வர்ற ஆன்சரும் சென்டிமீட்டர் க்யூபு. இதை நம்ம லிட்டராக மாற்றணும். ஏன்னா பாலினுடைய விலை ₹40 per லிட்டர். ஸோ அது லிட்டராக மாற்றணும்னா by 1000. ஸோ இது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு 10.459. ஸோ ஒரு லிட்டர்னுடைய காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் 40ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 0, இங்கே 41836 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ₹418.36. ஸோ இந்த மெத்தடில் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு யூ ஆர் ஃபைண்டிங் த டோட்டல் காஸ்ட்.